இப்போ சில இன்ஸ்டன்சஸ் சொல்றேன். அதுக்கு வந்து நீங்க நல்லா கேட்டுட்டு யோசிச்சு பார்த்து நீங்க பதில் டிசைட் பண்ணுங்க. ஒரு 40 பேர் இருக்கிற கிளாஸ்ல 10 பேர் தான் பாஸ் பண்றாங்க, 30 பேர் ஃபெயில் ஆயிடுறாங்க. இந்த இடத்துல யாருக்கு பொறுப்பு அதிகம்? யார் அந்த பொறுப்பை ஏத்துக்கணும்? ஃபெயிலியர்ஸ்குள்ள பொறுப்பை யார் ஏத்துக்கணும்? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சரி கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கல, கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றான், நம்ம சொல்ல முடியாது. ஸோ த டீச்சர்ஸ் ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வைக்கிறாங்க. அந்த ஈவெண்ட்ல டீம் ஈவெண்ட்ல வந்து ஒரு டீம் தோத்து போகுது. தோத்து போன டீமுக்கு யார் பொறுப்பெடுத்துக்கணும்? அந்த டீம்ல உள்ள மெம்பர்ஸ் தான் பொறுப்பெடுத்துக்க முடியும். ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. ட்ரீட்மெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுது, அது ஒழுங்கான பலன் கொடுக்கல, ரொம்ப சிவியர் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்? டெஃபினட்டா அந்த டாக்டர் தான் எடுத்துக்க முடியும். ஸோ இதே மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அரேஞ்ச்டு மேரேஜ், பேரண்ட்ஸ் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அந்த மேரேஜ் ஃபெயில் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல யார் பொறுப்பேற்றுக்க முடியும்? நீ சரியா வாழல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையோ பையனையோ பார்த்து நம்ம வந்து கை நீட்ட முடியாது, பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. இந்த இடத்துல பேரண்ட்ஸ் தான் பொறுப்பேற்றுக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டியை ஓன் பண்றது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஸ்கில். இது வந்து யாரும் சொல்லித்தந்து வர்றதில்லை அப்படின்னு சொன்னா கூட, நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கிறப்ப நம்ம குழந்தைங்களுக்கு அந்த பொறுப்பை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய, ரெஸ்பான்சிபிலிட்டியை ஓன் பண்ணக்கூடிய அந்த திறமையை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைங்களுக்கு சொல்லி சொல்லி நம்ம வந்து வளர்க்கலாம். ஏன்னா நம்ம சின்ன வயசுல கொடுக்குற ட்ரைனிங் தான் அவங்க பெரியவங்களானதுக்கு அப்புறம் அவங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்காம அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த தன்மையை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இன்னைக்கும் கூட ரொம்ப வயசானவங்கள்ட்ட போய் நீங்க செஞ்சது தப்பு, நீங்க வந்து சின்ன வயசுல நீங்க உங்க மகளுக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க, இல்ல அப்படி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி போய் சொன்னோம்னா யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க மைண்ட் செட்ல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, திஸ் ஆல்சோ ஐ ஹவ் ரிப்பீட்டட் இன் ஒன் ஆஃப் மை வீடியோஸ். நம்ம ஒரு விஷயத்த வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது, ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து நம்ம ஒரு பாடத்தை படிக்கல அப்படின்னு சொன்னா இட் வில் ரிப்பீட். இதை வந்து கர்மாவோட கனெக்ட் பண்ணி பேசுவாங்க. நான் கர்மாவை வச்சே சொல்லல. வாழ்க்கையில நமக்கு ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனோ இல்ல ஒரு மனக்கசப்பான ஒரு நிகழ்வோ நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம அதுல இருந்து என்ன படிக்கிறோம் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அதை நம்ம படிக்கல, அந்த பாடத்தை படிக்கல அப்படின்றப்ப either this event or the experience would recur. அது வந்து நம்மளுக்கு திரும்ப திரும்ப வரும், நம்ம படிக்கிற வரைக்கும் வரும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியை ஓன் பண்ணி, ஆமாம் இது என்னுடைய தவறு தான், இல்லை நான் இதை செஞ்சுருக்கலாம், மாற்றி செஞ்சுருக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம உணர்ந்தாலே போதும், அந்த பிரச்சனை நம்ம மனசுல இருந்து கம்ப்ளீட்டா விலகிரும்.